அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மன ஏக்கம் இருந்ததுங்க. என்னப்பா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபஸ்ட்டு பேசியே வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. மற்ற ஸ்டேட்லாம் பாருங்கள் ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் சீக்கிரம் வச்சுட்டாங்கன்னு இப்போ தான் புரியுதுங்க. அடிக்கிற வெயிலில் வேட்பாளர்கள் சும்மா அப்படியே தக்கன்னு செவப்பாக போனாங்கன்னா இப்போ ஆளெல்லாம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு பாவம் அடிக்கிற வெயிலெல்லாம் கருகி போயிட்டாங்கலாம். கருப்பாக யாருப்பா அது அடிக்கிற மேக்கப்லாம் போடுற மேக்கப்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. ஆனால் சரியான வெயிலுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமே நிற்க முடியல. எல்லாம் கட்சி தலைவர்கள்லாம் நிறைய பேர் ஓட்டு கேட்க முடியாமல் இந்த வெயிலில் எல்லாம் தடுமாறிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லப்படுகிறது. இன்று கூட பெரிய பரபரப்பாக பேசியிருந்தாங்க. எது பேச்சாளர்களே இல்லாத மாதிரி குஷ்பு அவர்கள் வந்து என் உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் பிரச்சாரத்துலேருந்து விலகிறேன் அப்படின்னு கூட பெரிய ஹைலைட்டாக ஒன்று போட்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அவங்க வந்து பேசாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்ற மாதிரி கூட இன்னொரு ஆங்கிளில் பார்க்குவாங்க. அவங்க பாட்டி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல அது திமுக தரப்பில் இன்னொரு கேப்சராக பிடிச்சிப்பாங்க. அதை தாண்டி வெயிலோட தாக்கம் ரொம்ப பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இந்த வருஷம் கடுமையான வெயிலுங்க. கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் எப்படி ஒரு வெயில் அடிக்கணும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குல்ல. ஸோ நீங்கள் நிறைய பதிவில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விளம்பரம், நான் நிறைய விளம்பரங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு விளம்பரம் நிஜமாகவே ஒரு மாதிரி இருந்தது. அதற்கு திமுகவுடைய ஐடிவிங்க எப்படி ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். நான் முதல்ல இந்த விளம்பரத்தை பார்த்துடுங்க. இப்பதான் என் பிள்ளைய கரைச்சிட்டு வர நீட்டு ரகசியம் தெரியும் சொல்லுங்களே, அந்த ரகசியம் என்ன சொல்லுங்கய்யா. அந்த ரகசியம் தெரியாமலே என் புள்ள செத்து போச்சியா. அவன் கனவு செத்து போச்சு. ஊர்ல பல பிள்ளைங்க நம்பி அவங்கள மோசம் போயிட்டாங்க. அந்த நீட்டு ரகசியம் என்னன்னு இப்பயாவது எனக்கு சொல்லுங்கய்யா. இந்த விளம்பரத்தில் திமுகவுடைய ஐடிவிங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குரூர மனம் கொண்ட ஒருத்தனால மட்டும்தான் இது மாதிரி கேவலமான விளம்பரத்தை வச்சு ஓட்டு கேட்க முடியும். அப்பா தான் பொண்ணு இறந்து அழுகுறாரு, மனசாட்சியே இல்லாமல் பின்னாடி வந்து ஒருத்தர் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பன்னு பல்ல காட்டி நிற்கிறாரு. இறப்பில் மகிழ்கின்ற குரூர புத்தி வந்து அது ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்குது, ஒரு சைக்கோத்தனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, அவங்க தரப்புலேயே ஒரு வெறியை உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னா இது பெரிய விளம்பரம் தான். ஏன்னா நார்மலாக திமுக விளம்பரம் பார்த்தீங்கன்னா அந்த மோடிக்கே கேரண்டி இருக்குல்ல, அந்த கேரண்டியை வச்சு பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வடை விளம்பரம் ஒன்று வந்திருக்கு, இந்த மாதிரியான விளம்பரம் இருக்கும். ஆனால் இந்த விளம்பரம் டக்குன்னு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு இருந்தது. அதை தாண்டி திமுகவுடைய ஐடிவிங்க வந்து பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. தினமும் நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேஜே வந்து கொடுத்துட்ருக்காங்க. பெரிய அளவுக்கு செஞ்சிட்ருக்காங்க. கூட்டங்களும் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க திமுக தரப்பில் இருந்து. சரி, இன்றைக்கி நம்ம கருத்து கணிப்பை பற்றி பேச போகிறோம். நம்ம வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து மோடி அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. முஸ்லீம் லீக்கோட தேர்தல் கொள்கையாக இருக்கிறது 1934 முஸ்லீம் லீக் கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இந்தியாவை பிரிக்கணும், எங்களுக்குன்னு தனி நாடுகள் கொடுக்கணுன்றதுக்காக சுதந்திரத்துக்கு முன்னாடியே 36 ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க. அந்த கோரிக்கையை அப்படியே காப்பி பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவை சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காங்கிரஸ் மீண்டும் இந்தியாவை பிரிப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிரதானமாக முன் வச்சுருந்தாங்க. ஏன் நான் இந்த முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, இன்று பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தது. அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் கூட ரிப்ளை கொடுத்துருந்தாரு. ஸோ என்னென்ன பாயிண்டெல்லாம் அவங்க மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பாயிண்ட்டை மேட்ச் பண்ணுறாங்க. 1936 முஸ்லீம் லீக் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சரியத் லா வந்து பர்சனல் லாவாக இஸ்லாமியர்களுக்கு கொண்டு வரணும், இஸ்லாமியர்களுக்கு மட்டும்னு சொல்லப்பட்டது. இப்போ 2024 கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் வில் என்ஷூர் மைனாரிட்டிக்கான பர்சனல் லாவை காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வரும்னு இருக்காங்க. ஸோ அதையும் இதையும் மேட்ச் பண்ணிட்டாங்க. அவங்க கேட்டதை இப்போ காங்கிரஸ் கொண்டு வரேன்ற மாதிரி. அதாவது நான் சொல்லிங்க, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லைங்க, அது அங்கேருந்து வந்ததுங்க. கடைசியில் என்ன இதை கோத்து விட்டுறாதீங்க. அடுத்தது முஸ்லீம் லீக் வந்து இந்த மெஜாரிட்டிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்க, மெஜாரிட்டிசம் அப்படின்ற கான்செப்டில் மைனாரிட்டியை வந்து ஒடுக்குறாங்க, குறிப்பாக இஸ்லாமியர்கள்ன்றதுக்கு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் இந்தியாவில் மெஜாரிட்டிசம் அப்படின்ற ஒன்றே இருக்காது, எல்லாரும் வந்து ஈக்குவலான்ற கான்செப்டில் நாங்கள் கொண்டு வரணும்னு இருக்காங்க. ஸோ இந்த 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னா, வி வில் ஃபைட் ஃபார் ஸ்பெஷல் ஜாப் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஜாப் ஃபார் முஸ்லீம். அதாவது இஸ்லாமியர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப், எங்களுக்கான தனிப்பட்ட முறையில் சலுகைகளும் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கணும்னு 36 கொண்டு வரது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதே தான்
அப்ராடு வரைக்குமே நாங்கள் பெரிய அளவுக்கு ஸ்காலர்ஷிப் மீது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கொள்கைகள், மாநிலங்களுக்கான சுய உரிமைகள், இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்தியாவை எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிஏஏ சட்டத்தை எதிர்க்கிறது மீது நிறைய விஷயங்களை சொல்லி நேற்று மோடி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு பிரதானமாக பேசு பொருளாக இருக்கிறது. இது வந்து அதாவது தேர்தல் அறிக்கைகள் ஒரு பக்கம் பாசிட்டிவாக அமையும், அதில் ஒரு சில நெகட்டிவ் இருந்ததுன்னா அதை வச்சு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை ஒன்றுலாம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ வடநாடு ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம் லீக்கோட கம்பேர் பண்ணி இந்த தேர்தல் அறிக்கையை பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்காங்க. சரி, நேற்று என்ன ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னா, லயோலா கல்லூரி வந்து வருஷம் இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 2019 அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வந்தது. குறிப்பாக ஏடிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா 21 எம்எல்ஏக்களை அதிரடியாக நீக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சாங்க. அதில் ஒரு 12-13 ஜெயிச்சா மட்டும்தான் ஏடிஎம்கே வந்து ஆட்சியை காப்பாற்ற முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ நான் என்ன இதை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் உள்ளே போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 2-3 இல்லை 4 தான் ஜெயிக்கும், அதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபுல்லாக திமுக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 13-14 கரெக்டாக 2019 அப்போ ஜெயிச்சு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி தக்க வச்சுக்கிட்டாங்க யார், ஏடிஎம்கே. அப்போ இவங்களுடைய கருத்து கணிப்பு பிரதானமாக செயல்படல. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, மேஜராக இவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4% சமநிலையிலேருந்து கொஞ்சம் திமுகவுக்கு சாதகமான கருத்து கணிப்புகள் அதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க கொடுக்குறாங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது தான். சரி, அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் முக்கியம். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே 30-34 வந்துடும், பிஜேபி வந்து 5 வந்துடும், ஏடிஎம்கே 1 அது ஒரு தொகுதி ஈரோடு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த தொகுதியிலையுமே முன்னிலை நிலவரங்கள்லாம் பெருசாக எங்கேயுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓட் ஷேரிங்கின் அடிப்படையில் டிஎம்கேவுக்கு 43-49% வரும், பிஜேபிக்கு 19-24, ஏடிஎம்கேவுக்கு 16-20, நாம் தமிழர் கட்சிக்கு 7-12, அதர்ஸ் வந்து 2.5-4%. குறிப்பாக பிஜேபிக்கு எங்கெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது என்றால் கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, ராமநாடு, தேனி. ராமநாடில் வந்து ஓபிஎஸ் நிற்கிறாரு பலாப்பழ சின்னத்தில், தேனியில் டிடிவி தினகரன் நிற்கிறாரு, திருநெல்வேலியில் நயனா நாகேந்திரன் நிற்கிறாரு. அவரை பற்றின செய்திகள் என்று அவர் தொகுதிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இன்றைக்கி எல்லாம் கேட்ச் பிடிச்சிட்டாங்க, அதை பற்றி செய்தியும் பார்க்கலாம். நீலகிரியில் எல் முருகன் அவர்கள் ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவையில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி கருத்து கணிப்பல். ஆனால் இவங்க சொன்ன வார்த்தை தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு அதிசயமாக இருந்தது. ஏன்னா இவங்க சொல்கிறாங்களா அப்படின்றது தான். யார் இந்த குரூப்ஸு, லயோலா கல்லூரியோட குரூப்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜனநாயக முறைப்படி நடந்தது அப்படின்னா இந்த 5 வந்து வெற்றி இப்போயே உறுதி செஞ்சிடலாம். ஜனநாயக முறைப்படி அப்படின்னா எப்படி எனக்கு புரியலையே அப்படின்றத என்ன சொல்ல வராங்கன்னா, பணம் கொடுத்து ஓட்டுக்களை விலைக்கு வாங்கி பரிசுகளை கொடுத்து அதை கொஞ்சம் வேறு விதமாக தடுத்துட்டாங்கன்னா டவுட்டு. ஆனால் ஜனநாயக முறைப்படி நடந்தால் 5+ வந்து இன்னும் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க. என்னப்பா இப்போ தான் திமுக வந்து பிஜேபி வந்தால் ஜனநாயகமே இருக்காது அப்படின்னு பிரச்சாரம் சொல்லும்போது நீங்கள் இங்கேயே வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தையே ஜனநாயகம் இல்லைன்னு சொல்கிறது எப்படி பிரச்சாரத்துக்கே எதிர்பிரச்சாரமாக இருக்கே அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த வார்த்தையை நான் கேட்டேன். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தால், இது வந்து அவங்க மத்திய அரசை சொல்லலைப்பா இந்த இடத்துல, திமுக பணங்கள் கொடுக்குறாங்க, ஏடிஎம்கே நிறைய பணங்கள் கொடுக்குறாங்கன்ற ஆஸ்பெக்டில் அவங்க வந்து நேற்று சொல்லியிருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு வந்த சோதனை. ஏன்னா 2000 இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பிஜேபி அது வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் தேர்தலே ஒன்று இருக்காது, நாட்டில் ஜனநாயகமே இருக்காதுன்னு சொல்லப்படுகிற கட்சிகளுக்கு இது என்ன பெரிய ஒம்பு அப்படின்ற ஆங்கிள் ஒன்று பார்த்துடலாம். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு சம்திங் பணத்தை 4 கோடி பக்கம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ட்ரெயின்லேருந்து கரெக்டாக வந்து யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க போல், இறங்கி வந்தாலும் லம்பாக பிடிச்சிட்டாங்க. புரசைவாக்கத்தில் பிடிச்சிட்டா சம்மந்தப்பட்ட ஹோட்டல் அதிபர்கள் ப்ளஸ் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து விசாரணை மேற்கொண்டுட்டுருக்கிறோம். ஒரு சில கைது பண்ணியிருக்காங்கன்னா அதை சார்ந்து நயினார் நாகேந்திரனோட உறவினர் வீட்லேயும் வந்து ரெய்டு விட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை ஐடி டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, நாங்கள் அவங்கள வந்து செக் பண்ண சொல்லியிருக்கேன்னு இருக்காங்க. இது பிஜேபி தரப்பில் பணம் கொடுக்க மாட்டேங்க, எதுவும் பண்ண மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. தொகுதி செலவுக்காக 4 கோடியை வந்து பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது அவங்களுக்கு தரப்பில் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை. சரி, ஓகே. யார், நயினார் நாகேந்திரன் தரப்பில். ஆனால் கருத்து கணிப்பில் நயினார் நாகேந்திரன் வந்துடுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நான் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன்ல. இன்னும் வேறு சில கருத்து கணிப்புலாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம்.
தொடர்ந்து மற்ற தொகுதிகள் வேட்பாளரை விட கரூரில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களை வந்து நிறைய டார்கெட் பண்ணுறாங்க. அதை சுற்றி நிறைய வீடியோ பதிவுகள் வந்துட்டு தாங்க இருக்குது. அதுக்கான வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துடுங்க. அந்த வீடியோ பதிவோடு இணைந்து நான் இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுலாம் நான் ஒட்டுமொத்தமாக போடுறேன். அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதையும் பார்த்துருங்க நீங்கள். தென்சென்னை தொகுதியினுடைய அக்கால பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றிலிருந்து நான் என்னுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து, நான் ஆற்றியுள்ள அந்த பணிகள் குறித்தும், என்னுடைய பார்லமெண்டரி இன்டர்வென்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்றவை குறித்தும் உங்களிடையே தினமும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஸோ ஜோதிமணி அவர்களை தொடர்ந்து டார்கெட் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்கள் மக்கள் வந்து ஒரு ஆதங்கம் ஒன்று, எம்பியை பார்த்து எங்கள் ஊருக்கு வந்தீங்களா, எங்கள் ஊருக்கு செஞ்சீங்களா அப்படின்னும் போது, ஒரு எம்பியால் என்ன பெருசாக இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தெல்லாம் செஞ்சிடலாம், ஆனால் பெருசாக பிரதானமாக என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு எம்பிக்கு வருஷத்துக்கு 14 கோடி சம்திங் ஒதுக்குறாங்க. அதுக்கு மேலே இங்கே ஆளுகின்ற அரசாங்கம் இணைந்திருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே இணைந்திருந்தால் தான் ஒரு எம்பியால் தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு தொகுதிக்கு பண்ண முடியும். இல்லைனா அந்த அமௌண்ட்டை வச்சு தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே வேறு எதுவுமே பண்ண முடியாது. வேறு என்ன பண்ண முடியும்? எம்பியை விட எம்எல்ஏ அதிகமாக பண்ண முடியும். எம்எல்ஏவை விட அந்த ஏரியாவோட கவுன்சிலர் அதிகமாக பண்ண முடியும். கவுன்சிலர் தான் அதிகமான அளவுக்கு பண்ண முடியும். பட் எம்பிக்கு அந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. ஃபண்டு வரும், பெரிய பெரிய திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து ஓகே பண்ணணும், அரசாங்க திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தணும். மற்றபடி ஆளுங்கிற அரசாங்கம் வந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும். இவங்க காங்கிரஸ் அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரம் டிஎம்கே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்கல்ல. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இதுக்காக வந்து ஜோதிமணி அவர்களோட தோற்றுருவாங்கன்ற ஒரு பிம்பம் அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட் டைம் ஜோதிமணி அவர்கள் வந்து 6 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. ஆஃபனண்ட் எதிர்த்து போட்டிட்டவங்க எவ்வளோ டைம் வாங்கினாங்க? ஜஸ்ட் 2 லட்சம், 4 லட்சம் ஓட்டு வித்தியாசம். அந்த 4 லட்சம் ஓட்டில் நீங்கள் 2 லட்சம் கழிச்சிட்டிங்கன்னா கூட மீதி ஜெயிச்சுடுவாங்க. அந்தளவுக்கு ஓட்டுன்றது அங்கே கரூரை பொறுத்த வரைக்கும் அது டிஎம்கேனுடைய கோட்டையாக இருக்கிறது. அதுக்காக இந்த ஒரு சில ஓட்டை வச்சுக்கிட்டு நம்ம எதிர்ப்பு அலைகள் இருக்குது. எதிர்ப்பு அலைனால நீங்கள் 20% ஓட்டு கழிச்சிட்டிங்கன்னா கூட, இல்லை 30% ஓட்டு நீங்கள் 15% 20லேருந்து ஏதோ கழிச்சா கூட முன்ன இருந்த அந்த ஓட் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இருக்கிறதுலே கரூர் தான் ரொம்ப அதிகம். அதனால் இதை வைத்து நம்ம இல்லை நீங்களும் வந்து டீப்ரமோஷன் அப்படிலாம் கிடையாது. ஜோதிமணி அவர்களுக்கு எதிர்ப்பலைகள் இருக்குது, அதை ஆண்டு பொறுத்திருந்து பார்க்கலாம், அப்படி வேணால் சொல்லலாம் நம்ம. சரியா? அதே போல் தென்சென்னை வேட்பாளர் இவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அந்த வீடியோ பதிவு ரொம்ப வயலில் இருந்தது. ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு கொஞ்சம் இதாக பேசிட்டாங்கன்னு. பாவம் என்ன நினைப்பில் எந்த ஒரு கஷ்டத்தில் உட்காந்து பேசினாங்களோ, திடீர்னு வாக்காளர்லாம் என்ன நினச்சிட்டிங்க, அந்த திமுகனுடைய இது எப்படிதான்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் அது எதிர்ப்பில் சொல்லுவாங்க, வெறுப்பில் சொல்லுவாங்க, பிடிக்காத கட்சிகள் சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்கள நடக்க முடியாமல் கால் ஒடிஞ்சிட்டு இருந்தாங்களே, ஆனால் கால் மேலே கால் போட்டு இப்படி டிக் டெக்குன்னு ஆட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே, அது இப்படி டிக் டெக்குன்னு எப்படி ஆட்டினாங்க, அதுதான் கேள்விக்குறியாகிறாங்க. மம்தா பானர்ஜிக்கு ஏற்கனவே டஃப் கொடுக்கான்ற மாதிரி செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அந்த மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி நம்ம ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். நம்ம ப. சிதம்பரம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கச்சத்தீவு விவகாரமாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா எம்பிக்கள் பொறுத்த வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கராக இருக்கட்டும், இல்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்கே போட்டிகிட்ருக்கலாமே, ஏன் போட்டி இல்லை, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பெரிய விமர்சனம் வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே போய் கமெண்ட்டையும் பார்த்தேன். நீங்கள் எப்படி சார், நீங்களும் எம்பி எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது ஃபஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டிட்டீங்க, பட் இப்போ போட்டி இல்லை, நீங்கள் போட்டிகிட்ருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில எம்பியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க பிஜேபி சார்பாக வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறன்ற மாதிரி சொன்னாங்க. வார்த்தை மோதல்கள்
குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏடிஎம்கே பார்த்து நிறைய விஷயங்கள் தப்பா என்ன அதில் அப்படி வெடித்து தள்ளுறாரு. இதற்கு முன்னாடிலாம் இந்த ஸ்பீச் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சதுங்க. இந்த டைம் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பார்த்து பேசுவார். ஆனால் இப்போ நிறைய ஒரு சில வீடியோ பதிலாம் பார்த்தா ஓரளவு பார்க்காம பேசுகிறாரு. அதில் வந்து அட்டென்ஷன் திருப்பி இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ஸ்பீச்சில் கிளாரிட்டி இருக்குது. இந்த தடவை வந்து ஏடிஎம்கே பழனிசாமி அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக தாக்குறாரு. எங்கே போனாலும் சரி அடின்னு சம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரியான தாக்குதலை நடத்துகிறாரு. அதுவும் உங்களுக்கு கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர்னு கூட தெரியாமல் சேர்க்கலான்னு சொல்கிற ஆள் தான் நீங்கள். உங்களுக்கும் பொது அறிவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு பொது அறிவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்களாம் வந்து வேஸ்ட், எழுதி கொடுத்தா படிக்கிற ஆளுன்ற மாதிரி வந்து விமர்சனம் சொன்னாங்க. அதற்காக தான் நான் இந்த ஒரு டைலாக்கை சொன்னேன் நான். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம மாநில கொள்கைகளை அடமானம் வச்சுட்டாங்க, எல்லாமே வச்சுட்டாங்க. அப்படி கீழே படுத்திருந்த அந்த தமிழகத்தை ஓரளவுக்கு மீண்டு எடுத்தது நாங்கள் தான். எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் வைத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு 2019 பிரச்சாரத்தை பண்ணிங்க. காங்கிரஸ் பாவம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போயிடுச்சு, முடிச்சிட்டிங்க கதையை. இப்போ 2024 அதே கான்செப்டில் ஸ்டாலின் வந்து சொல்கிறாங்க. இதில் இந்தியாவை வந்து காப்பாற்றணும் வேறு சொல்கிறாரு. தமிழகத்தை காப்பாற்றுறதுக்கே வழி இல்லை, இப்போ இந்தியாவை போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போன டைம் எதிர்கட்சியாக வாங்க முடியல, இந்த டைமே இதை ஜெயிக்க விடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு நக்கலுக்கு பதில் அடித்து வச்சுருக்கிறாரு. சரி, நம்ம பிரதானமாக ஒரு விஷயத்தை பார்த்து முடிச்சிடலாம். நேற்று இந்த நியூஸ் 18 சேனல் சார்பாக ஒரு விவாத மேடை ஒன்று நடந்ததுங்க. விவாத மேடையில் ஃபைனலாக சும்மா சேரை தூக்கி போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க, இல்லை திம்சம் பண்ணிட்டாங்க. 3 ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று வந்து பிஜேபி சார்பாக எஸ்ஜி சூர்யா அவர் பேசினார், இன்னொரு அவர் தமிழ்மணி அவர்கள் எம்எல்ஏ வாக்குறாரு ப்ரெசண்டில் திமுக சார்பாக வந்து பேசினாங்க. அப்படி பேசும்போது என்னன்னா அதனோட வீடியோ கிளிப்ஸ் நான் 3 கிளிப்ஸும் நீங்கள் பார்த்துடுங்க. நம்ம பாலபாரதி அம்மா சொன்னாங்க பிஜேபி எல்லாம் களத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கை தட்டுறதுக்கு கூட திமுக காரங்களை வாடகைக்கு எடுத்துட்டு பிஜேபிக்கு களத்துல இல்ல இல்ல திரு சூர்யா உட்காருங்க 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 நான் பேசுறேன். பாரதிய ஜனதா கட்சினா ரவுடிகள் எல்லாம் அதுல போய் சேர்த்துருவாங்க. திமுக எவெல்லாம் போத பொருள் விற்கிறானோ அவனெல்லாம் கட்சியில சேர்த்துருவாங்க. இதுதான் திமுக. 310 கோடி ரூபாயில் திருப்பார் கடல் கூட்டு உட்கார்ற தெரியலன்னா பேச தெரியல உட்காரு 300 கோடி ரூபாயில் கண்ணியம் காப்போம் இல்ல கண்ணியம் காப்போம் 310 கோடி ரூபாய் உட்காரு காப்போம் உட்காரு இல்ல கண்ணியம் காப்போம் உட்காரு 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 ஏப்பா உட்காரு. இந்த 3 கிளிப்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃபஸ்ட்டெல்லாம் காசு கொடுத்தது என்னது, கை தட்டுறது கூட காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வரீங்க, ஆனால் இப்போ பிஜேபியில் அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்ல. நாம் தமிழர் கட்சி வந்து திருடர்கள் அப்படின்னா வந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்துடுவாங்க, கஞ்சா இது மாதிரி சாராய வியாபாரிகள்னால் இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுவாங்க திமுகவுக்கு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்ல. ஆக்சுவலாக இந்த 2 வார்த்தை கூட கருத்தில் முதல்ல எடுத்துக்கிட்டாங்க. பட் அவர் தமிழ்மணி பிரசன்ட் எம்எல்ஏ இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உக்காரியான்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டார் பார்த்தியா. அந்த என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக்லேருந்து அந்த கோவம் வந்துருச்சு. உக்காரியா அது மாதிரி சொன்னோடனே வார்த்தை மோதல்கள் மேடைகளுக்குள்ளே எவ்வளோ நாள் பேசிக்கலாம், பப்ளிக்கை பார்த்து கொஞ்சம் அப்படி அவர் சொன்ன உடனே மக்கள் சேரை தூக்கி இந்த பக்கம் அடிக்க அந்த பக்கம் அடிக்க கீழெலாம் வந்து பெரிய அளவுக்கு கமெண்ட்டையும் போட்டிருந்தாங்க. ஃபைனலாக ஒரு நற்செய்தி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுகிறார். யார்? டிஆர்பி ராஜா வந்து டிஆர் பாலுவோட சன். அவர் இப்போ தொழில்துறை அமைச்சராகிறாரு, ஐடி விங்க அமைச்சராகிறாரு. ஐடி விங்கா தொழில்துறை அமைச்சர். இவர் என்ன பண்ணுறாரு, ரெக்வஸ்ட் வைக்கிறாரு ஸ்டாலின் அவர்களுக்கு, இது மாதிரி கோயம்புத்தூரில் அதிநவீனம் வாய்ந்த தேசிய தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று நடத்தணும், அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒப்புதலுக்கு உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை பார்த்துட்டு ஓகே தனது தேர்தல் அறிக்கையிலே வந்து இது ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதை வந்து நாங்கள் ஓகே பண்ணுறோன்னு இருக்காங்க. ஆனால் ஒரு மாநில அரசு
ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்ட முடியுமா அப்படின்னா இது வரைக்கும் எந்த மாநில அரசும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை. முதல்ல என்ன ஐசிசி கிரிக்கெட் போர்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனிநபர் முறையில் ஒரு அப்ளை பண்ணுவாங்க. அவங்க ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கட்டுவாங்க. நம்ம பாட்டு கட்டிட முடியாது. பட் இவங்களாம் திமுக அரசு வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதியை நோட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூருக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேர்தல் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயமாக பேசியிருக்காங்க. இது பாசிபிலிட்டிஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஆனால் இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் ஐசிசியோட பர்மிஷன் இல்லாமல் அது ஒரு அரசாங்கம் வந்து இண்டிவிஜுவலாக கட்ட முடியுமா அப்படின்னா அது இல்லை. வேறு யாராவது தனிநபருக்கு கொடுத்து தனிநபர் வந்து அது அங்கே ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் அங்கே கட்டினா தான் முடியும் அப்படின்றதுல அடிப்படை கோட்பாடும் இதில் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.